என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா. வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. நீ ரொம்ப கவலையோட இருக்கல. நீ ரொம்ப கவலையோட இருக்கிற. இருந்த கதவை அப்படி சாத்துக்கிட்டு நான் உன் பக்கத்துல வந்து உட்கார்றேன். இல்ல, இன்னைக்கு நம்ம 2 பேரும் கொஞ்சம் நடந்துகிட்டே சில விஷயத்த பேசலாமா? அப்ப உனக்கும் மனசு இதமா இருக்கும். கொஞ்சம் இரு, இந்த நாற்காலிய கொஞ்சம் இப்படி நகட்டி வச்சுக்கிறேன். இப்ப இடம் வந்து நம்ம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு நடக்கிறதுக்கு விசாலமா இருக்குது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ ரொம்ப கவலையோடையும் விரக்தியோடையும் இருக்கிற. ஏன் இப்படியே இருந்த அப்படின்னா உனக்கு மன உளைச்சல் வந்துடும். அதனால என்னோட குழந்தைக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டு போலான்னு உன்னோட சாய் வந்திருக்கேன். கதை கேட்கலாமா? நான் உனக்கு முன்னாடி நடக்கும்போது நீ எனக்கு முன்னாடி வா. அப்பதான் நான் சொல்லக்கூடிய கதையை நீ கொஞ்சமாச்சும் யோசிப்ப. ஒரு ஊர்ல அப்பெல்லாம் அந்த இயற்கை ரொம்ப அழகா இருக்கும். எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு காய்கறிகளும் மரங்களும் மான்களும் துள்ளிக்கிட்டு இருக்கும். சிட்டுக்குருவியுடைய கூச்சல் சத்தம் கேட்க இனிமையா இருக்கும். முயல்கள், காகம், மயில், காடெல்லாம் இருக்கத்தானே செய்யும். காக்கா, குருவி, இப்படி பல அற்புதமான படைப்புகள் அந்த காட்டுல வாழ்ந்திருக்கும். அப்ப ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த காட்டுல இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கதையில கவனம் தேவை. அப்பக்கப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வி நான் கேட்பேன். நீ சரியான விதத்துல கதை சொல்லணும். ஒருவேளை உனக்கு தெரியல, நீ கவனிக்கல அப்படின்னா கதையை மறுபடியும் கேட்டுட்டு வா. சரியா? அப்ப அந்த முனிவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு அழுகுரல் அங்க கேக்குது. ஓன்னு அழுகுறாங்க. யாரு அழுகிறா அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த முனிவருக்கு தெரியல. ஏன்னா அவர் தியானத்துல இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு முகம் சுழிச்சிட்டு, யாரா இப்படி அழுகுறா? தினந்தோறும் இந்த குரல் கேட்குது, யாருன்னே தெரியலையே அப்படின்னு இப்படி பார்க்குறாரு. அங்கே ஒரு காக்கா உட்கார்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குது. இதை பார்த்த முனிவருக்கு ஒன்றும் புரியல. என்னடாச்சு, இந்த காக்காலாம் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காயை கூப்பிட்டு, இங்க வாப்பா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ அழுகுற? அந்த காலத்துலனா முன்னாடி இந்த பறவைகள் விலங்குகள்லாம் பேசும். இப்பதான் மனிதர் பேச ஆரம்பிச்சதுல இந்த பறவைகளும் விலங்குகளும் பேசுறது நமக்கு கேட்காமலே போயிருச்சு. அப்ப முனிவர் கேட்கிறாரு, ஏன்பா அழுகுற? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க அப்படின்னு அந்த முனிவர் காக்காய கூப்பிட. காக்கா சொல்லுச்சா, முனிவரே, எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல. எனக்கு கஷ்டம் என் வாழ்க்கையில இருக்குது. நான் இருக்கிறத விட செத்துட்டா நிம்மதியா இருப்பேன். நான் சாகணும்,
என்னைய நீங்க உங்க கையால கொன்னுடுங்க அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட காக்கா வேண்டுது. அப்ப அந்த முனிவர் கேட்கிறாரு, தம்பி காகமே, சாகிற அளவுக்கு உன்னோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை? நீ சொல்லுப்பா, என்னால முடிஞ்சா நான் வேணா உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிறேன், உன்னோட பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்த காகம் ஒத்துக்கவே இல்லை. வேண்டாம், என் வாழ்க்கையில எதுவும் வேண்டாம், நான் சாகிறதே மேல், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் செத்துட்டா நல்லா இருப்பேன், நான் நல்லா இருக்கும்னு நினைச்சா எனக்கு ஒரே ஒரு தடவை என்னைய நீ கொன்னுடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு அதோட முடிவுல தான் இருக்குதே தவிர முனிவர் என்ன கேட்கிறாரு, என்ன சொல்லணும் அப்படிங்கிறது அது புரிஞ்சுக்க கூடிய நிலைமையில இல்லை. இருந்தாலும் இந்த முனிவர், இல்லப்பா நீ என்ன பிரச்சனை சொன்னாதான் நான் உன்னை கொல்ல முடியும், சும்மாலாம் கொன்ற முடியாது, எனக்கு பாவம் வரும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த காகம் சொல்லுது, நான் கருப்பா இருக்கேன், இந்த உலகத்துல நான் ஒரு ஆள் தான் கருப்பா இருக்கிறேன், ஆனா மற்ற பறவைகளோட போய் பார்க்கும்போது ஒவ்வொரு பறவையும் ரொம்ப அழகான கலர்ல அருமையா இருக்குது, நான் கருப்பா இருக்கிறதுனால என்னை யாருக்கும் பிடிக்கல, நான் எதுக்கு இருக்கணும், நான் செத்து இல்லாமே அப்படிங்க. அதுக்கு அந்த முனிவர் நீ கருப்பா இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா உனக்கு என்ன பறவையா வாழணும்னு ஆசை இல்ல மாறணும்னு ஆசை, அதை சொல்ல, நான் உன்னை அப்படி மாத்தி விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த காகத்துக்கு குசி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அந்த காகம் துள்ளி குதிச்சு, அப்படியா உங்களால இதை மாத்த முடியுமா, அப்படின்னா என்னைய நீங்க அன்னப்பறவையா மாத்துங்க, நான் அப்படியே பார்க்க வெள்ளைன்னு இருப்பேன், அழகா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். உடனே கண்ணை மூடின முனிவர், காகமே நான் மாத்துறேன், அதுக்கு முன்னாடி நீ போயிட்டு அன்னப்பறவை கிட்ட கேளு, நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேளு, அது இருக்கிறேன்னு சொன்னா நீங்கிட்ட சொல்லு, உடனே உன்னை மாத்திரேன் அப்படிங்க. இந்த காகமும் ரொம்ப சந்தோஷமா தேடி பிடிச்ச ஒரு அன்னப்பறவை நதியில நீந்திக்கிடுச்சு. அந்த அன்னப்பறவைகிட்ட போயிட்டு, அன்னப்பறவையே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ இந்த அழகா தானே இருக்கிற, இந்த வெண்மையான உடையில வெண்மையான நிறத்துல எவ்வளவு அழகா இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த அன்னப்பறவை சொன்னிச்சா, நான் வெள்ளையா தான் இருக்கிறேன், அழகா தான் இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில எனக்கு கஷ்டம்தான். காக்கா கேட்டுச்சேன், ஏன்பா உனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த அன்னப்பறவை, நான் வெள்ளையா இருக்கனால மனிதனையே சில பேர் பிடிச்சு கொண்டுட்டு போயிடுறாங்க, எப்படி அந்த காலத்துல பறவைகள் பேசின காலத்துல அப்ப வாழ்ந்த காட்டுவாசி அவங்க பிடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, என்னைய சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுச்சான். அப்ப சரின்னு சொல்லிட்டு, அப்படியா உன்னோட வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்குதா, சரிப்பா இந்த வெள்ளை உனக்கு பிடிக்கலையா உண்மையிலேயே அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த அன்னப்பறவை, எனக்கு வெள்ளையெல்லாம் பிடிக்கல, அழுக்குப்பட்டுரும், நான் தினந்தோறும் தண்ணிக்குள்ளே இருக்கணும், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது, வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, செத்து போனா நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொன்னச்சான். அதுக்கு அந்த காக்கா கேட்டுச்சா, உனக்கு யாரு மாதிரி வரணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு கேட்ட உடனே அந்த அன்னப்பறவை சிரிச்சுக்கிட்டு, எப்படி அந்த அன்னப்பறவை சிரிச்சுக்கிட்டு, எனக்கு பஞ்சவர்ண கிளியா இருக்கணும், அதுதான் பல கலர்ல இருக்குது, கண்டிப்பா அந்த கலர் எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த காக்காயும் பஞ்சவர்ண கிளியை தேடிக்கிட்டு பறந்து போச்சான். அது போன மாதிரி ஒரு மரத்துல பஞ்சவர்ண கிளியும் உட்கார்ந்துக்கிட்டு இருந்துச்சான். பஞ்சவர்ண கிளி உட்கார்ந்துக்கிட்டு இருந்த உடனே,
இந்த காக்கா அதுகிட்டையும் போய் நலம் விசாரிச்சேன். அதுக்கு அந்த பஞ்சவர்ண கிளி நான் கலர்ஃபுல்லா தான் இருக்கிறேன், அழகா தான் இருக்கிறேன், அதனால எனக்கு எந்த பயனும் இல்லை. என்னைய சில காட்டுவாசி குழந்தைங்க என்னைய பிடிச்சு கொண்டுட்டு போய் கூண்டுல விட்டுருது. எப்படி? என்னை பிடிச்சு கொண்டுட்டு போய் கூண்டுல விட்டுருது. அங்க நான் அடப்பட்டு சிறைப்பட்டு கிடக்குறேன். இந்த வாழ்க்கை நான் மறைஞ்சு வாழ்ற மாதிரி இருக்கு, எனக்கு சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சொன்னச்சான். அப்ப அந்த காக்கா கேட்டுச்சான், அப்ப உனக்கு எந்த பறவை மாதிரி வாழணும் மாறணும்னு ஆசை அப்படின்னு கேட்டோன்னா சொன்னிச்சான், எனக்கு மயில் மாதிரி தான் வாழணும்னு ஆசை. அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் மயிலா தான் பிறக்கணும் அப்படின்னு சொன்னிச்சான் பஞ்சவர்ண கிளி. உடனே இந்த காக்கா மயிலை தேடி போச்சான். மயிலை தேடி போகும்போது அங்க ஒரு குறுக்குளத்துல மயில் அந்த தோட்டத்துக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான். அப்ப போயிட்டு காக்கா மயிலை பார்த்து அதே மாதிரி நலம் விசாரிக்க. அதுக்கு அந்த மயில் சொல்லுது, எனக்கு இந்த உடம்பும் இந்த கலரு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய குறுங்குளத்தில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் என்னுடைய தோகையை பிச்சு பிச்சு விளையாடுறாங்க. அது ஒவ்வொரு தருணத்திலையும் பிக்கும் பொழுது எனக்கு வலி உயிரே போகுது. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்துறலாம். எப்படி? இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்துறலாம் அப்படின்னு சொன்னச்சான். காக்காக்கு ஒண்ணுமே புரியல. சரிப்பா, உனக்கு யார் மாதிரி வாழணும் இல்லை யார் மாதிரி மாறணும்னு ஆசை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த மயிலுக்கு வந்தது காக்கான்னு தெரியல. ஆனா அந்த மயில் சொன்னிச்சான், இந்த உலகத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் நிச்சயமா காக்கா மாதிரி தான் மாறணும்னு ஆசை, இல்ல காக்காயா பிறக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த காக்கா கேட்டுச்சான், ஏன்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த மயில் சொல்லியிருக்கு, ஆமாப்பா, நீ வேணா பாரு, நான் காக்காய பார்த்ததில்ல, ஆனா நான் நிறைய பேர் பேசி கேட்டிருக்கேன், காக்கா வந்து கருப்பா இருக்குமா ஒன்ன மாதிரி. எப்படி? காக்கா கருப்பா இருக்குமா ஒன்ன மாதிரி. இப்ப கருப்பா இருக்கிறதுனாலதான் அது இந்த உலகத்துல சந்தோஷமா பறந்துகிட்டு இருக்குது. அந்த காக்கை யாரும் பிடிக்க மாட்டாங்க, அதுதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்குது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் காக்கையா மாறி நானும் உலகத்துல சுதந்திரமா இருப்பேன் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த காக்கா அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே அந்த முனிவர்கிட்ட வருது. வந்து, முனிவரே, நான் விசாரிச்சேன், எனக்கு இந்த வாழ்க்கையே போதும், நான் யார் மாதிரியும் வாழணும் இல்லை மாறணும்னு ஆசைப்படலை, எனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொன்னிச்சான். அந்த முனிவரும் காக்காவுடைய தலைய வருடி கொடுத்துட்டு அவர் தியானத்துக்கு போனாராம். இங்க பாருமா, இந்த காக்கா மாதிரி தான் நீ. உனக்கு இந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. சில விஷயங்கள் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா நாம காத்திருந்து தான் ஆகணும். புரியுதா? அதுக்கு நான் சாகுறேன் வேகுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு நினைக்கிற அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள போய் நீ கேட்டாதான் அவங்கள உண்மையிலேயே அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை நல்லா தான் வாழ்றாங்களா இல்லை அதுலேயும் கஷ்டம்தான் இருக்குமான்னு அவங்க உனக்கு சொல்லுவாங்க. உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னை தேடி வரும். புரியுதாமா? அது என்ன பண்ணும்? உன்னை தேடி வரும். உனக்கானது எதுவோ அது நிச்சயமா உன்னை தேடி தான் வரும். அதுக்காண்டி வாழ்க்கையில நீ முன்னேறவே கூடாதுன்னு நான் சொல்லலை, முன்னேறு. ஆனா அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும்
அப்படின்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நீ என்னவா வரணும், என்னவா மாறணும், எப்படி இருக்கணும்னு நீதாப்பா முயற்சி செய்யணும். சரியா? காகம் மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத விட உனக்கு மனசு கஷ்டமானா என்னோட கூட்டாளிகிட்ட வா, கஷ்டங்களை சொல்லு. ஏன்னா நான் சொல்றது உனக்கு கேட்கறது இல்லை, புரியறது இல்லை. அப்ப நீ ராஜனுக்கிட்ட சொன்னா அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், அவங்க உன்கிட்ட சொல்லுவாங்க. சரியா? கவலைப்படாத. உன்னோட மனக்குமுறல் கூடிய சீக்கிரம் தீரப்போகுது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு இந்த கதையும் புரியும், இந்த கதையோட அர்த்தமும் புரியும், உன்னோட வாழ்க்கையும் புரியும். சரிம்மா, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். அல்லாஹ்